மத்த 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். அல்லேலூயா. அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையில தனிமை நேரத்துல தேவனை சார்ந்து கொள்ளுகிற தேவ பிள்ளையா இருக்கணும். கர்த்தர் மனிதன் புறக்கணிப்பது போல, மனிதன் உன்னை தனிமைப்படுத்துவது போல கர்த்தர் எந்த இடத்திலும் உன்னை தனிமைப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆமா, தனிமைப்படுத்தவே மாட்டார். ஆனபடியினால தனிமை உணர்வுகள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில வரும். அந்த தனிமை உணர்வு நேரத்துல தாங்குகிற ஒரு தகப்பன் கூட உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது. நீங்க ரட்சிப்பை பெறாதவர்கள் அல்ல, ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தனிமையின் உணர்வு வந்த பொழுது சிலர் தனிமை வரும்போது அப்படியே சங்கடப்பட்டு நொந்து அப்படியே வேதனையோடு அப்படி வாழ்வார்கள். தேவ பிள்ளையே, தனிமையின் நேரத்தில் ஸ்தோத்திர மனிதன் வந்தா உன்னை தனிமைப்படுத்த முடியும். மனிதன் தான், மனித சூழ்நிலைகள் தான் உன்னை தனிமைப்படுத்த முடியும். கர்த்தரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே. ஒருவேளை நினைக்கலாம், இந்த நான் தனிமைப்பட்டு இருக்கிறேன், இங்க சொந்தங்கள் இல்லையே, உறவுகள் இல்லையே, ஆமே, நண்பர்கள் இல்லையே, எனக்கு அறிமுகமானவருக்கு கூட என்னை புரிஞ்சு கொள்ளலையே அப்படின்னெல்லாம் புலம்பலாம். இந்த தனிமையின் உணர்விலே கர்த்தரை சார்ந்து கொள். அல்லேலூயா. இவனுக்கு தனிமை வந்துச்சு, தனிமை உணர்வுல அவன் ஸ்தோத்திர கர்த்தரை சார்ந்து கொண்டான். அல்லேலூயா.